நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணீயம் 10வது தசகம். படைப்பின் பல வகைகள். மெய்ப்பொருள் அறிவோம் வாருங்கள். வைகுண்டத்திலே எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ குருவாயூரப்பா பகவானாகிய தங்களுடைய அருளினால் மிக்க வலிமை பெற்ற பிரம்மதேவன் அதன் பின் நிலத்தினின்று தோன்றும் மரம், செடி, கொடி முதலிய தாவரங்களையும், அதேபோல் குறுக்கே வளரும் பசு, பறவை முதலிய விலங்குகளையும், மனிதர்களையும், பல்வகை தேவர்களையும், உயிர்களுக்கே உரிய உடல்களையும் படைத்தானாம். அந்த பிரம்மதேவர் அறிவு, மயக்கம், யான், எனது என்கின்ற அகங்கார மமகாரங்கள், ஆசை, கோபம், பயம் என்ற 5 வகையான அஞ்ஞானச் செயல்களை தோற்றுவித்தாராம். பின் தமோகுணம் நிறைந்த பொருட்களை படைத்ததனால் பெரிதும் வருந்தி அந்த அறியாமையை விளக்க பகவானுடைய திருவடிகளை தியானித்தாராம். ஆத்மாவை காட்டிலும் உலகை வேறாக நினைத்தல், நம்முடைய ஆத்மா வேறு, உலகம் வேறு என்று நினைத்தல் மித்யாக்கிரகம், அறிவு மயக்கம் என்று வழங்கப்படுகிறது. நம் உடல்தான் பெரியது, நான் என்று நினைத்தால் அஸ்மிமதி, அகங்காரம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். உலகியல் பொருட்களில் கொள்ளும் ஆசை ராகமாம், அதாவது பற்றுதல் ஆகும். தனது பொருள் முதலியவற்றை அபகரிப்பவனிடத்தில் வரும் பகைமை கோபம் எனப்படும். தன்னுடைய பொருளை வேறொருவன் அபகரித்தால் அவன் மேல் வரும் பகைமைதான் கோபம் எனப்படும். தனது பொருட்கள் அழிந்து விடுமே என எண்ணி வரும் துயரம் பயம். இப்படி அறிவு மயக்கம், அகங்காரம், பற்றுதல், கோபம், பயம் இவ்5மே ஜீவராசிகளிடத்தில் காணப்படும் குறைபாடுகள்தான். பகவானின் திருவடிகளை எண்ணி மனம் தூய்மையடைந்த பொழுது பிரம்மதேவர் சனக்கர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் ஆகிய முனிவர்களை மனத்தாலேயே தோற்றுவித்தாராம். அந்த பிரம்மதேவரால் படைப்பு தொழிலில் ஏவப்பட்ட அவர்கள் எவர்கள்? சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் ஆகியவர்கள் பகவானின் திருவடிகளை அடைவதில் மட்டுமே மிகுந்த விருப்பமுடையவர்களாக பிரம்மதேவர் கூறிய சொல்லை ஏற்கவும் இல்லை, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவும் இல்லை. அப்படி சனகாதிகள் மறுத்த பொழுது அந்த பிரம்மதேவர் தனக்கு உண்டான எழுந்த கடுஞ்சினத்தை மனத்திற்குள்ளேயே அடக்கி கொண்டாராம். அப்பொழுது அவர் புருவங்களின் நடுவினின்று பகவானுடைய அம்சமான மிருடர் என்கிற சங்கரர் தோன்றினாராம். அவர் பிரம்மதேவரே, எனக்கு பெயர்களையும் இடங்களையும் செய்ய வேண்டும் என்று முதலில் வேண்டி அழுதாராம். அதனால் அவர் ருத்ரா என்ற பெயர் அடைந்தாராம். பிரம்மதேவரே, எனக்கு பெயர்களையும் இடங்களையும் மட்டுமே செய்ய வேண்டும் என்று முதலில் வேண்டி அழுததால் ருத்ரா என்ற பெயரை அடைந்தாராம். பகவானால் ஏவப்பட்ட பிரம்மதேவர் அந்த ருத்ரருக்கு 11 பெயர்களையும் அதற்குரிய வெவ்வேறு உருவங்களையும் கொடுத்து விருப்பமான மனைவியர்களையும் உரிய இடங்களையும் கொடுத்தாராம். அதற்கு பிறகு உயிர்களை படைக்குமாறு அன்புடன் கூறினாராம். ருத்ரரால் படைக்கப்பட்ட ருத்ரகணங்கள் அச்சத்தை தரும் வடிவோடு உலகங்களிலும் நிறைந்து நின்றனவாம். இதை கண்ட பிரம்மதேவர் மிகவும் அஞ்சிவிட்டாராம். உடனேயே ஏவப்பட்டு பகவான் மூலமாக, வேண்டாம், உயிர்களை படைக்க வேண்டாம், உலக நன்மைக்காக தவத்தை மட்டும் செய் என்று அந்த ருத்ரரிடம் கூடி அனுப்பிவிட்டாராம். ருத்ரனும் படைப்பு தொழிலை விட்டுவிட்டு தவம் புரிய சென்ற பிறகு
பிரம்மதேவர் படைப்பு தொழிலில் மறுபடியும் ஈடுபட்டாராம். அவர் உடலிலிருந்து மரீசி, அத்ரி, அங்கிரஸ், கிரது, புலகர், புலஸ்தியர், பிருகு, வசிஷ்டர், தட்சர் மற்றும் பகவானின் திருவடிகளுக்கு அடிமை கொண்ட பகவான் நாரதர் ஆகியோர் பிறந்தார்களாம். அதன் பிறகுதான் பிரம்மதேவர் தர்மதேவன் முதலியவர்களையும் கர்த்தமரையும் படைத்துவிட்டு வாணியை படைத்த பொழுது அவளிடம் காம விகாரமடைந்தாராம் பிரம்மதேவர். பகவானால் தூண்டப்பட்ட சனகர், தட்சன் முதலிய புத்திரர்களால் இது தவறு என்று பிரம்மதேவனுக்கு அறிவுறுத்தப்பட்டு அந்த பிரம்மதேவர் அதற்கு பிறகு அஞ்ஞானம் விலகி வாணியின் மீது கொண்ட காமத்திலிருந்து ஒழிவடைந்தாராம். பிறகு அந்த நான்முகனான பிரம்மா தனது 4 முகங்களிலிருந்து வேதங்களையும் புராணங்களையும் மற்றும் எல்லா வித்தியைகளையும் தோற்றுவித்து அவற்றை தன் புத்திரர்களிடம் ஒப்புவித்தாராம். மேலும் படைப்பு வளர்ச்சியை அடையாததால் பகவானின் திருவடி தாமரை மலர்களில் அடைக்கலம் புகுந்தாராம். தோழிகளே, எந்த ஒரு காரியமும் மனம் ஒன்றுபடாமல், மனம் லயிக்காமல், மனம் விரும்பாமல் நிச்சயமாக அது வெற்றி அடையவே முடியாது என்பதற்கு நம்முடைய பிரம்மதேவரே ஒரு உதாரண புருஷராக நிற்கின்றார். எத்தனை 1000 வருடங்கள் அவர் தவம் இருந்த பிறகும் மனம் லயிக்காத காரணத்தினால் பலமுறை அவருடைய படைப்பு தொழிலிலே தோல்வியையே அவர் சந்திக்கின்றார். அதன் பின் உயிர்களின் வளர்ச்சிக்குரிய வழியை அறிந்த பிரம்மதேவர் தன் உடலையே 2ஆக பிரித்து மனு, சத்ரூபை என்ற ஆண் பெண் உருவங்களை அடைந்தாராம். பிரம்மதேவர் தான் தன் உடலை 2ஆக பிரித்து மனு, சதரூபை என்ற ஆண் பெண் உருவங்களை அடைந்தாராம். ஹே குருவாயூரப்பா, கோவிந்தா, உன்னுடைய திருவிளையாடல்களை எப்படி சொல்வது? அந்த மனு, சதுரூபை இவர்களை கொண்டு மனித வர்க்கங்களை பெருக்கி வரும் பகவானே, பிரம்மதேவனால் முடியாததை அவனுடைய உடலின் 2 பாகங்களான மனு என்கின்ற ஆண் பாகமும் சதுரூபை என்கின்ற பெண் பாகத்தையும் கொண்டு மனித வர்க்கங்களை நம் அப்பன் குருவாயூரப்பன் பெருக்கி வருகின்றாராம். இவ்வளவு சிறப்புமிக்க அப்பனை, குருவாயூரப்பனை நம்முடைய தெய்வமாக இந்த ஸ்ரீமன் நாராயண கிரந்தத்தை தொட்ட நிமிடத்திலிருந்து வணங்கி வருகின்றோம். நாம் தேர்ந்தெடுத்த தெய்வம், நாம் வணங்குகின்ற நம் அப்பன் குருவாயூரப்பன் எவ்வளவு சிறப்பானவர் என்று ஒவ்வொரு நொடியும் எண்ணி 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 மகிழ வேண்டும். இப்பேற்பட்ட குருவாயூரப்பனே, என்னுடைய நோய்களையும் போக்கி அருள வேண்டும் என்று நம் நாராயண பட்டத்திரி வேண்டிக்கொண்டு இந்த அழகான தசகத்தை இனிதே முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.